எல்லாரும் தூங்கிடுவாங்க. அந்த நைட் டைம்ன்றது அவங்களால டீப் ஒர்க் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் வந்து மார்னிங் எந்திரிக்கிற எல்லாருமே வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க ஹெல்தியரான்னு கேட்டா கண்டிப்பா இங்க கொஸ்டின் மார்க் தான் பெருசா இங்க வரும். ஹலோ காய்ஸ், நான் மதன், நான் யுகேஷ். We are brothers with same blood. Why black? Why blood? Same blood. Family total damage. Same blood. யூசுவலா ஒரு சேயிங் இருக்கு, மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா அவங்க அந்த டேவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருவோம். மேக்ஸிமம் ஏர்லி பேர்ட்ஸ் தான் அதை வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்களே, நாங்க அந்த டேவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோம், அந்த டேவை நாங்க வந்து ஃபர்ஸ்டே ஸ்கெடியூல் போட்டு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே அதை கான்ட்ராஸ்டா கொண்டு போய் பார்த்தோம்னா நைட் அவுல் மேக்ஸிமம் யாரா இருப்பா? நைட்டு நிறைய நேரம் முடிச்சிருக்கவங்க, நிறைய நேரம் தூக்கம் வராதவங்க, கொஞ்சம் லேட் நைட்டா தூங்குறவங்க. எக்ஸாம்பிள் ஒரு 3 o'clock 4 o'clockலாம் தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல எங்களால் கிரியேட்டிவா எங்களால் மைண்ட் செட்ல நிறைய யோசிக்க முடியுது, எங்களால் கிரியேஷன் அண்ட் இன்னோவேஷனை கொண்டு வர முடியுது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ மார்னிங் பேர்ட் அவங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்களா? அட் த சேம் டைம் நைட் அவுல் அவங்க கிரியேட்டிவா யோசிக்கிறாங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஓகே, வாட் இஸ் மார்னிங் பேர்ட்ஸ்? என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களால வந்து அந்த ஃப்ரெஷ் மைண்ட்ல வந்து கேதர் பண்ணிக்க முடியும் மார்னிங்கா இருக்கும்போது. பிகாஸ் அந்த ஃப்ரெஷ் மைண்ட்ன்றது வந்து ஒரு சைலன்ஸ் ஒன்று, அவங்க சுற்றி சைலன்ஸாக இருக்கும் போது மட்டும் அந்த ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபோக்கஸ்னஸ்ன்றது அந்த அப்போதான் உங்களுக்கு வெளியவும் வரும். சிம்பிளா யோசிங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டேவை நீங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் முன்னாடி. ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய பூஸ்டாவோ ஒரு கான்ஃபிடென்ட்டாவோ அதுவே உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ அதனாலதான் மார்னிங் போர்ட் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்கன்றத வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாம் சொல்லியோ நம்மளும் அந்த மாதிரி நிறைய இது பார்த்துருப்போம். ஸோ அதை தான் வந்து சொசைட்டியும் அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்போ ஒருத்தன் வந்து மார்னிங் வேகமா எந்திரிச்சாதான் வந்து அவன் ப்ரொடக்டிவா இருக்கான், மார்னிங் வேகமா இருந்துச்சா நல்ல ஒரு டிசிப்ளினா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டி. அந்த நம்ம சரௌண்டிங்கும் வந்து அப்படிதான் இருக்கு. லைக் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் மார்னிங்ல தான் இருக்கு. ஸோ மார்னிங் டு ஈவினிங் அந்த மாதிரி தான். அண்ட் தென் வந்து மார்னிங் எந்திரிக்கிற எல்லாருமே வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. பிகாஸ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு 5 மணிக்கு எந்திரிப்பேன்மா. எந்திரிச்சு என்னடா பண்ணுவேன், சும்மா இருப்பேன்டா அப்படிமா. ஸோ அந்த மாதிரி ஆள்களும் இருக்காங்க. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நெக்ஸ்ட், வாட் இஸ் நைட் அவுல்? நைட் அவுல்ன்றது மேக்ஸிமம் நல்லா யோசிச்சு பாருங்க, யாரா இருப்பாங்க? நிறைய நேரம் தூக்கம் வராதவங்க, நிறைய யோசிக்கிறவங்க. பிகாஸ் நைட் அவுல்னால நிறைய யோசிக்க முடியும் தான். நிறைய பேர் தூங்காதவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்னால இப்போதைக்கு தூங்க முடியலடா, ஆனா நான் நிறைய யோசிப்பேன், மிட்நைட் தாட்ஸ் எல்லாம் நிறைய வருது, என்னால நிறைய யோசிக்க முடியுது. யூஸ்வலா ஒரு டே ஃபுல்லா நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன், அந்த டே ஃபுல்லா என்னால சொல்ல முடியாது, நிறைய யோசிக்க முடியாதெல்லாம் அந்த நைட் டைம் தான் எனக்கு வந்து வெளியே வருதுலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ நைட் அவுல் ஃபார் ஒன்லி கிரியேஷன்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங், இன்னோவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி உள்ள எல்லாமே வெளியே வர்றது எல்லாமே நைட்ல உள்ளவங்க மட்டும்தான். அண்ட் தென் வந்து நைட் அவுல் பீப்புள்லாம் வந்து எப்படின்னா ஒரு மார்னிங்ல வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்லீப்பியா இருப்பாங்க. பிகாஸ் நைட்லாம் வந்து லேட் நைட்டா தூங்கி ஒரு 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 ப்ரெஷர்னால மார்னிங் வேகமா எழுந்திருக்கிற மாதிரி, ஒரு ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும் அப்படின்னா மார்னிங் வேகமா எழுந்திரிச்சு தான் ஆகும். ஸோ அந்த லேக் ஆஃப் ஸ்லீப்னால அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவாகவும் ஸ்லீப்பியாகவும் அந்த டே ஃபுல்லா இருப்பாங்க. பட் நைட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் வந்துடும், ஒரு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பல கிரியேட்டர்ஸ், ரைட்டர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நைட் அவுட் தான். நைட் அவுல் அண்ட் மார்னிங் போர்ட் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மார்னிங் போர்ட் ஏன் நம்ம அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறோம்? ஏன்னா அந்த பீஸ், அந்த சவுண்ட்னஸ்ன்றது இருக்கவே இருக்காது, கம்மியா இருக்கும் ரேதர் தேன் அந்த ஃபுல் டே கம்பேர் பண்ணும் போது. ஸோ அதே மாதிரி தான் நைட் அவுலுக்கும் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, அந்த பீஸ்ஃபுல்ன்றது ஒரு கொஞ்சமாவது இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களால நிறைய யோசிக்க முடியுது. Who is more productive? It depends on the brain works, how the brain works அப்படிதான் நம்ம மெயினா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பர்சன் டு பர்சன் இது மாறிட்டே இருக்கும். என்னால வந்து காலையில என்னால ஃப்ரெஷ் மைண்டோட என்னால வேலை பார்க்க முடியும், என்னால ஃபோக்கஸா இருக்க முடியும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சேம் டைம் என்னால் நைட் அவுலா இருக்கும் போது என்னால் நைட்டு நல்லா வந்து என்னால் கொஞ்சம் நேரம் டீப்பரா என்னால் ஒர்க் பண்ண முடியுதுடா. கம்பேரிட்டிவ்லி மார்னிங் என்னால் அந்த மார்னிங்ல அதை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ அதனால வந்து நான் கன்வீனியன்ட்டா இருக்கேன் நைட்டுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க 2 பேரும் ஒர்க்ல வந்து இவங்க மேலேயோ இவங்க கீழேயோன்ற மாதிரி நான் எதுவுமே பார்த்ததும் கிடையாது. ஸோ அந்த ப்ரொடக்டிவ்ன்றது வந்து எப்படிங்க அந்த டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க, எப்படி அந்த டைம் உங்க பிரெயின் ஒர்க் ஆனிச்சுன்றதான் மேட்டர். என்ன பொறுத்த கம்பேரிட்டிவ்லி ப்ரொடக்டிவ்னா 2 பேருமே எப்படி அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்றதான் மேட்டர். அதேதான், லைக் யூ செட், இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த டைம். இப்போ வந்து மார்னிங் வேகமா எந்திரிக்கிறவங்க வந்து நான் லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப கஷ்டம்.
அதே மாதிரி லேட் நைட் தூங்குறவங்க வந்து மார்னிங் நான் வேகமா எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ வந்து நீங்க உங்களுக்கு உங்க பாடிக்கு எது கன்வீனியன்ட்டோ உங்களால எப்போ ஒர்க் பண்ண முடியுமோ அப்போ ஒர்க் பண்ணீங்கன்னா அதுதான் ப்ரொடக்ட். ஹூ இஸ் ஹெல்த்தியர்? நான் ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணிடுறேன், கண்டிப்பா மார்னிங் பேர்ட் தான். பிகாஸ் அவங்க அந்த டே முன்னாடி ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த டே ஃபுல்லாக அவங்களால அந்த ஹோல் டே வந்து அவங்களால பிளான்டா போயிட்டே இருக்க முடியுது. அதனால அவங்க மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்கன்ற ஒரு கேட்டகரினால சீக்கிரம் அவங்க ஏர்லியரா தூங்கிடுறாங்க, ஏர்லியரா பெட்டுக்கு போயிடறான்றது வந்து ஒரு ஸ்டடி சொல்லுது நம்ம கிட்ட. அதே கான்ட்ராஸ்டா நம்ம நைட் அவுட்ல எடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க லேக் ஆஃப் ஸ்லீப்ன்றது அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. பிகாஸ் ஒரு 3 o'clock ஒரு 4 o'clock ஏன் தூங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா ஆஸ் யூஷுவல் அவங்க 8 o'clock 7 o'clock எழுந்து தான் ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், ஒர்க்ஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், எதனா இருந்தா அவங்க கண்டிப்பா அவங்க எழுந்து தான் ஆகணும். அந்த லேக் ஆஃப் ஸ்லீப்ன்றது இங்க வந்து டேமேஜ் ஆனதுனால அவங்க ஹெல்த்தியரான்னு கேட்டா கண்டிப்பா இங்க கொஸ்டின் மார்க் தான் பெருசா இங்க வருது. பிகாஸ் ஒரு மார்னிங் போர்டால காலையில ஒரு 1 hour பட் ஸ்டடி செஷன் வச்சிருந்தா கூட 1 hour அவங்களால பிசிக்கலா அவங்களால எதனா பண்ண முடியும், அவங்களால மெடிடேட் பண்ண முடியும், பிசிக்கல் என்வாயன்மெண்ட் எதுனா போக முடியும். அது அப்படியே நைட் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு கேட்டா கண்டிப்பா இங்க கிடையாது தான். அவங்களால லேக் ஆஃப் ஸ்லீப்பும் அங்க வருது, அவங்களால அந்த பாடி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்ற ஒரு காரணம் தான் அந்த ஹெல்த்தியர் லிஸ்ட்ல இருந்து அவங்களை கொஞ்சம் கீழே பண்ணி காட்டுது. ஸோ என்ன பொறுத்தளவு மார்னிங் பேர்ட் இஸ் ஹெல்த்தியர் தேன் தி நைட் அவுட். ஓகே, லெட்ஸ் கன்க்ளூட் திஸ். அந்த பீஸ்ஃபுல் டைம்ன்றது 2 பேருக்குமே ஈக்குவலா தான் கிடைக்குது என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஏன்னா வந்து அவங்க டே ஸ்டார்ட் பண்ண போகும்போதோ யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களால ஃபுல் ஃபோக்கஸ்டா அவங்க ஸ்டடி செஷனையோ இல்லை அவங்க என்ன ஃபோக்கஸா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால பண்ண முடியுது. இது மார்னிங் பேர்டுக்கு. அதே மாதிரி கான்ட்ராஸ்டா நம்ம நைட் அவுட்ல எடுத்தோம்னா அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் டைம்ன்றது கிடைக்குது. எல்லாரும் தூங்கிடுவாங்க. அந்த நைட் டைம்ன்றது அவங்களால டீப் ஒர்க் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால தட்ஸ் த ரீசன் அவங்களால கிரியேட்டிவா யோசிக்க முடியுதுன்றதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ என்ன பொறுத்தளவு அந்த சைலண்ட் என்வாயன்மெண்ட்ன்றது 2 பேருக்கு ஈக்குவல் அமௌண்டா தான் கிடைக்குது. ஸோ கிரியேட்டிவிட்டி இந்த டைம்ல தான் நான் இருக்கும், இந்த டைம்ல இருக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்க எந்த டைம்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சக்சஸ்ங்கிறது மார்னிங் நம்ம வேகமா எந்திரிக்கிறதுலையோ இல்ல நைட் வந்து லேட்டா தூங்குறதுலையோ அப்படிங்கிறது இல்லை. நம்ம கன்சிஸ்டன்டா இருக்குமா, டிசிப்ளினா இருக்குமா, நம்ம ஒர்க்கை கரெக்டா பண்றோமா அப்படிங்கிறது தான் சக்சஸ். நீங்க மார்னிங் பேர்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்னிங்கை நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்க நைட் அவுலா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நைட்டை நல்லா யூஸ் பண்ணுங்க. பட் ப்ரொடக்ட் யுவர் ஸ்லீப். ஒரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி ரொட்டீன்றது கண்டிப்பா மாறிதான் ஆகும். ஸோ 9 to 5 பாக்குறவங்க அவங்க நார்மல் ஸ்லீப் ஸ்கெடியூல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாம் நைட் தூங்குற மாதிரி. ஆனா நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு அது அவங்களுக்கு நார்மலா கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு டிபெண்ட்ஸ் அந்த பர்சனுக்கு வந்து அது மாறிட்டே இருக்கும். நீங்க அந்த ரொட்டீனை உங்க லைஃப்ல நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, பர்சனலைஸ்டா உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட்டா நீங்க எப்படி மாத்திக்கிறீங்கன்றதா ஃபர்ஸ்ட் மேட்டர். ப்ரொடக்டிவிட்டின்றது உங்க ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்றது. நீங்க எப்படி அந்த ப்ரொடக்டிவிட்டியை இல்ல ஒரு ஹேபிட்டை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்றது தான். எப்படி டே பை டே கன்சிஸ்டன்டா நீங்க எடுத்துட்டு போறீங்க. உங்களால அந்த டே முடியாட்டி கூட எவ்வளவு தூரம் அதை உங்களால இழுத்துட்டு போக முடியுது, அந்த கேப்பை நீங்க விடாம எவ்வளவு கன்சிஸ்டன்டா கொண்டு போறீங்கன்றத வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டியை மீன் பண்ணுங்க. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த டைம். மார்னிங் எந்திரிச்சாதான் அதை பண்ண முடியும், நைட் லேட்டா இருந்தா இது பண்ண முடியாது, அப்படி எதுவுமே கிடையாது. இது ஒருத்தவங்களுக்கு மாறிட்டே இருக்கு. ஸோ பில்ட் a routine that works for you. நீங்க ஒரு மார்னிங் போடா நைட் அவ்வளோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை வந்து பார்க்குறோம். Until then, be happy with your time. We are signing out.